ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe InDesignல நாம டெக்ஸ்ட் ராப் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்த ஒரு டம்மி டெக்ஸ்ட பிளேஸ் பண்ணிருக்கேன். அதுவும் 3 காலம்ஸ்ல டெக்ஸ்ட் பிளேஸ் பண்ணிருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் இமேஜை பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் ஃபைலுக்கு போறேன். ஃபைலுக்கு போயிட்டு பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் டவுன்லோட்ல இந்த எலிஃபென்ட் இமேஜ் பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நான் ஓபன் கொடுக்குறேன். ஜஸ்ட் இங்க ஒரு கிளிக் பண்றேன். எனக்கு இந்த இடத்துல பிளேஸ் ஆகும். எனக்கு இந்த இடத்துல அதை பிளேஸ் பண்ணணும். ஜஸ்ட் இந்த மூவ் டூல கிளிக் பண்ணிட்டு நான் இந்த இமேஜை இந்த இடத்துல பிளேஸ் பண்றேன். ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இமேஜை பிளேஸ் பண்ணதுனால எனக்கு இதுக்கு பின்னாடி டெக்ஸ்ட் மறையுது. இப்போ எனக்கு இந்த எலிஃபென்ட் இமேஜ் வேணும், அதே நேரத்துல எனக்கு டெக்ஸ்டும் மறையக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இமேஜை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு விண்டோஸ்ல போயிட்டு டெக்ஸ்ட் ராப்பை செலக்ட் பண்றேன். டெக்ஸ்ட் ஆப் ஓபன் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். டிஃபால்ட்டா நோ டெக்ஸ்ட் ஆப் இருக்கும். இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வார்ப் அரவுண்ட் பவுண்டிங் பாக்ஸ் இருக்கும். நம்மளுடைய இமேஜ் நம்ம ரவுண்டா இருந்தா பரவாயில்ல, ஆனா நம்மளுடைய இமேஜ் இப்படி ஜிக்ஜாக்கா இருக்கிறதுனால நமக்கு இந்த ஆப்ஷன் போக கூடாது. இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வார்ப் ரவுண்ட் ஆப்ஜெக்ட் ஷேப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா டிஃபால்ட்டா இப்படி வரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா டைப்ல போயிட்டு இந்த இடத்துல செலக்ட் சப்ஜெக்ட் கொடுக்கணும். செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த எலிஃபென்ட், அதாவது இந்த ஆப்ஜெக்ட் சுத்தி டெக்ஸ்ட் வரும். இந்த டெக்ஸ்ட் ரொம்ப ஒட்டி இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, டிஃபால்ட்டா 0 இருக்கும். இதுக்கு 0 இன்ச்சஸ்ல இருக்கு. இது 0.2 அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த எலிஃபென்ட்டை சுத்தி நமக்கு டெக்ஸ்ட் பிளேஸ் ஆயிருக்கும். இந்த இடத்துல நமக்கு டெக்ஸ்டும் வரையில, அதே நேரத்துல இந்த இமேஜ் நமக்கு பிளேஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னா நம்ம கீபோர்ட்ல W நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ரிவியூ பார்க்க முடியும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா Adobe InDesignல ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல டெக்ஸ்ட் ராப் பண்ணிருக்கோம். கைஸ், இது போல InDesignல பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த InDesign சாஃப்ட்வேரை மாஸ்டர் லெவல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.